மக்கள் நீங்கள் உறுதியேறுங்கள். இந்த சட்டமன்ற தொகுதியில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய மருத்துவர் முனீஸ் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. காலம் தந்த கையிருப்பு, தமிழர் பகைமுடிக்க வந்த பெருநெருப்பு, தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை, தலைவரின் தம்பி நம்மளின் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதோ உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊழல் லஞ்சமில்லாத, பசி பஞ்சமில்லாத, வேலை இல்லை என்கிற சொல் இல்லாத, வறுமை ஏழ்மை இல்லாத ஒரு தூய தேசம். உலகத்தில் ஒரு சில வளங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு நாடுகள் எப்படி பொருளாதாரத்தில் மேம்பட்டு சிறந்து வாழ்கிறது என்பதை எல்லாம் வாசித்து நேசித்த உங்கள் பிள்ளைகள் அந்த நாட்டை போல கல்வியிலே, மருத்துவத்திலே, வேலை வாய்ப்பிலே சிறந்த நாடாக ஏன் நம் நாட்டை மாற்ற முடியாது, உயர்த்த முடியாது என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். எங்களுக்கு தன்னலம் என்ற உண்டு, அது எங்கள் இனத்தின் நலம்தான். அதனாலேதான் தொடர்ந்து தோற்று போனாலும் மறுபடியும் என் மக்களை நேசித்து நம்பி களத்தில் மறுபடியும் தனித்து போட்டியிட காரணம் அதுதான். ஏற்கனவே இருக்கிற இந்த கட்சி ஆட்சிகளின் முறை பிடிக்காமல் தான் புதிய ஒரு ஆட்சி முறையை உருவாக்க நாம் போராடுகிறோம். இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. திமுக போகும், அதிமுக வரும், அதிமுக போய் திமுக வரும். ஆனால் ஆட்சி முறை ஒன்றாகத்தான் இருக்கும். ஆள் மாறுவார்கள், ஆட்சி மாறும், கட்சி மாறும், ஆனால் ஆட்சி முறை மாறாது. ஆட்சி முறையை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைக்கிறோம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம் அதுதான். இங்கே ஒரு மகத்தான மாற்றத்தை நாம் உண்டு செய்ய வேண்டும். அதற்கு நமக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் வாக்குதான். என் அருமை பெற்றோர்கள், என்ன பிரச்சனை? இங்கே மாறி நாம் வாக்கு செலுத்துகிறோம். நம் வாழ்க்கை நிலை மாறவில்லை. அதை யோசிக்க தவறுகிறோம். 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் நம் அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற நிலையில் தான் நம்ம வைத்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு என்னடா இங்க நின்று பேசிட்டு இருந்தீங்க. ரூபாய் 5 ஆண்டுகள் கொடுத்தார்கள். அந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு 2000 தருகிறோம் என்கிறார்கள். இது எந்த மாதிரியான வளர்ச்சி போக்கு? 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து எங்கள் அம்மாவை ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பாதித்துக் கொள்ள முடியாத நிலைமையில் தான் வைத்திருக்கிறார்கள். இது எப்படிப்பட்ட நிலை? இது எந்த மாதிரி வளர்ச்சி போக்கு? இந்த நாடுகள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி தான். 10.5 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடியே 50,000 கோடி, 10,50,000 கோடி நம்ம நாடு கடன் பெற்றிருக்கிறது. இந்த கடனை பெற்று என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது என்று என் முன்னால் திரண்டிருக்கிற என் உயிர் சொந்தங்கள், என் அன்பு தம்பி தங்கையில் யோசிச்சு பார்க்கணும். என்ன நலத்திட்டம்? நலம் என்பது என்ன? ஒரு நாட்டின் சிறந்த செல்வம் என்பது கல்வி.
அந்த நாட்டு பிள்ளைகளுக்கு தரமான சரியான சமமான கல்வியை நம் நாடு கொடுத்திருக்கிறதா? இல்லை. தரமான கல்வி ஆற்ற இருக்கு முதலாளிகிட்ட. ஏன் அரசால கொடுக்க முடியல? கொடுக்காது. ஏன்? அந்த பள்ளிக்கூட கல்லூரியை நடத்துவதை இந்த முதலாளிகள் தான், அதிகாரத்தில் இருப்பவன் தான். அப்ப அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினால் அந்த வியாபாரம் குறைந்துவிடும். கல்லை என் தடை செய்தான்? கேரளாவில் கல் இல்லையா? ஆந்திராவில் இல்லையா? கர்நாடகாவில் இல்லையா? மகாராஷ்டிராவில், பீகார்ல, உத்தரப்பிரதேசத்தில், எந்த மாநிலத்தில் இல்லை, எந்த நாட்டில் இல்லை. இந்த நாட்டில் மட்டும் கல் எப்படி மதுவாயி தடையாச்சு? ஏனென்றால் கல்லை திறந்து விட்டால் டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்து விடும். டாஸ்மார்க் வியாபாரம் குறைந்தால் என்ன? இவர்கள் ஆளை வைத்து காய்ச்சுகிறார்கள், சாராய ஃபேக்டரி, அதிலிருந்து சரக்கு எடுக்கிறது குறைந்து விடும். எப்படிப்பட்ட ஆட்சி பார், எப்படிப்பட்ட ஆட்சி! 50,000 கோடிக்கு தன் நாட்டு மக்களை குடிக்க வைத்து அதிலிருந்து வருகிற காசை வைத்து அரசு நடத்துது. இப்படி ஒரு ஆட்சியை மறுபடியும் நீங்கள் தொடர செய்கிறீர்கள். பல லட்சக்கணக்கான நம்ம அக்கா தங்கச்சி, சின்னம்மா, பெரியம்மா தாலி எடுத்திருக்கிறார்கள் இந்த மதுவால். நீ தலைவனை தேர்வு செய்யவில்லை, தாலி ஏற்பவனை தேர்வு செய்து வைத்திருக்கிறாய். இது இன்று நேத்தல்ல, பல ஆண்டுகளாக செய்கிறாய். நீ முதல்வரை தேர்வு செய்யவில்லை, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்கிறாய். நீ தலைவனை தேர்வு செய்யவில்லை, திருடனை, உன் நிலத்தின் வளத்தை, ஆத்து மணலை மலையை வெட்டி விற்கிற, திருடி திங்கிற திருடர்களை தேர்வு செய்கிறாய். நீ மலையை மலை என்று பார்க்கிறாய், அது பூமி தாயின் மாறென்று உன் மகன் பார்க்கிறேன். உன் தாய், என் தாயின் மார்பில் இருந்து வந்த பால் உனக்கும் எனக்கும், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வந்த அறிவிப்பால் தான் உலகில் எல்லா உயிர்களுக்கும் என்பதை நீ அறிய மறுக்கிறாய். ஆரென்று பார்க்கிறாய், உன் மகன் பூமி தாயின் ரத்த நரம்பு என்று பார்க்கிறேன். இதை என்றைக்கு நீ உணர்கிறாயோ அன்னைக்குத்தான் இந்த மகனை நீ தேர்வு செய்வாய். இலவசங்களை அறிவிக்கும் போது நீங்கள் எங்கிருந்து அதற்கான காசை எடுக்கிறார்கள் என்று கேட்க தொடங்கினால் இந்த நாட்டில் அரசியலே மாறிவிடும். உங்களுக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக ஓட்டுக்கு காசு கொடுக்கிறான் என்று சிந்திக்க தொடங்கினால் இந்த நாட்டின் அரசியலே மாறிவிடும். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, கை கால்களில் விலங்கு இருந்தால் வெட்டி வீசி எறிந்து விடுதலை பெற்றுவிடலாம். நமக்கு இவர்கள் போட்டிருக்கிற விலங்கு மூளையில், சிந்தனையில் போட்டிருக்கிறார்கள். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார். மாறுதல் என்பது எனக்குள் இருந்து வர வேண்டும், உனக்குள் இருந்து வர வேண்டும், நமக்குள் இருந்து வர வேண்டும். இதுதான் மாறுதல். அண்ணல் காந்தியடிகள் இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு கொண்டு வர நீ நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார். நான் ஆங்கிலம் கலவாமல் பேச முயற்சித்து பேசிக்கொண்டே வருகிறேன். காரணம், என் தாய்மொழியை நான் பேசாது வேறு யார் பேசுவா என்ற உணர்வு, அடுத்தவன் மொழி எனக்கு அறிவாகாது என்கிற உணர்வு. அதனால் என்ன செய்கிறேன்? என் தாய்மொழியை பேசுகிறேன். நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக இருக்க வேண்டும் என்கிறேன், ஊழல் லஞ்சத்தை பெறமாட்டேன். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்காக விதை ஊண்டப்படுது நம்புகிறேன், அதனால் ஓட்டுக்கு காசு தரமாட்டேன். ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்தில் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து கேடுகட்ட பணநாயகம் பிறந்து விடுகிறது என்று நம்புகிறேன், அதனால் கொடுக்க மாட்டேன். நான் கட்டணம் இல்லாமல் தருவேன், மூன்றை தருவேன். என் நாட்டு மக்களுக்கு கல்வியை, தரமான கல்வியை, சரியான கல்வியை, சமமான கல்வியை, ஆக சிறந்த கல்வியை தருவேன். பிறகு மருத்துவத்தை தருவேன். அது திருமங்கலத்தில் ஏதோ ஒரு தெருவோரத்தில் வாழ்கிற ஏழை அப்பத்தாவா இருந்தாலும் அவளுக்கும் சிறந்த மருத்துவத்தை கொடுப்பேன். ஒத்தருவாய் காசு இல்லாமல் கொடுப்பேன். இந்த நாட்டில் முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோவில் படுத்தார்கள். இந்த நாட்டில் முதல்வராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரா காவிரியில் படுத்தார்கள். ஏன் அரசு மருத்துவத்தில் படுக்கவில்லை? தரம் இல்லை. அந்த தரமில்லாத மருத்துவமனை யாருக்கு? உனக்கும் எனக்கும். ஏன்? என்னைக்கு நீ இதை யோசிக்கிறாயோ அன்னைக்கு நாடு மாறிவிடும், விடுதலை அடைந்து விடும். எந்த அமைச்சர் மகனோ, எந்த அதிகாரி மகனோ, யார் சட்டமன்ற, பாராளுமன்ற, எம்எல்ஏ, எம்பி மகனோ அரசு பள்ளி கல்லூரியில் படிப்பதில்லை.
அதில் வேலை பார்க்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், மக்கள் கூட அதில் படிப்பதில்லை. ஏன்? தரம் இல்லை. ஒரு தனியார் முதலாளி தரக்கூடிய கல்வியை ஒரு அரசால் தர முடியாதா என்று கேள்வி கேட்க தொடங்கினால் அரசியல் மாறிவிடும், நாடு மாறிவிடும். நான் தண்ணியை கடையில் வாங்கி குடிக்கிறேன். ஆடு மாடும் என்ன செய்யும்? கொக்கு குருவி மான் மயிலெல்லாம் என்ன செய்யும்? பாவம், அவர்களுக்கும் பொதுவானதானே உயிர். இந்த தண்ணி உயிர் பால் அல்லவா? அதை எப்படி வியாபாரமாக்கலாம்? அடப்பாவிகளா, இது சரியில்லையே. தண்ணீர் சந்தையாடா? தண்ணீரை விற்கலாமாடா? ரத்தத்தை யாராவது விற்பான்? தாய்ப்பாலை விற்பானா? தண்ணீரை விற்கிறானே என்று நீ கோபப்பட தொடங்கிவிட்டால் அன்னைக்கு இந்த அரசியல் மாறிவிடும், நாடு மாறிவிடும். அதைத்தான் என் அன்பு தாய்மார்களே, என் அருமை பெற்றோர்களே, உயிரினுமில்லைய உடன் பிறந்தார்களே, விழிப்புணர்வு என்று சொல்கிறோம். விழிப்புணர்வு, எச்சரிக்கை, சிந்தனை, விழிப்புணர்வு என்று சொல்கிறோம். என் தலைவன் சொல்லுகிறான், விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. அப்படின்னா என்ன? நான் உணர்வை இழந்து, உரிமை இழந்து அடிமையாக இருக்கிறேன் என்று உணர்வதுதான் விடுதலைக்கான முதல் படி. அதை என் தலைவன் கற்பிக்கிறான். என் தலைவனின் விழிப்புணர்வே விடுதலை முதல் படி. எங்கெங்கே என் சொந்தங்கள், எங்கெங்கே என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை உங்கள் மகன் ஒன்றொன்றாக சுட்டி காட்டுகிறேன் பாருங்கள். சரியென்றால் இந்த நொடியில் இருந்து, திருமங்கலத்தில் இருந்து திருந்திய மங்கலமாக விழிப்புணர்வற்று நீ எழுச்சி கொள். இவர் நம்ம மதிப்பிற்குரிய ஐயா, தமிழ் அறிவின் பொக்கிசம், முன்னாள் தலைமைச் செயலாளர். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார். இப்போ நல்ல தலைவன் போல நடித்துக் கொண்டிருக்கிறான் பார். நான் வந்தால் அதை செய்வேன், இதை செய்வேன், இதை செய்வேன் என்று தாலிக்கு தங்கம் தருவான், குடிக்க வைத்து தாலியை அறுப்பான். தாலிக்கு தங்கம் கொடுக்கும்போது சாதனை, தாலிக்கும் தந்தான் தந்தார்கள். தாலி அறுத்ததும் சாதனை தான். அதை பேசுறேன்ல, அதான் விழிப்புணர்வு. ஒன்று ஒன்றாக பார். என் உடன் பிறந்தவனே கவனி, உன் உடன் பிறந்தவன், உன் முன்னவன் சொல்றத கவனி. தாய் நிலத்தை, நம் நாட்டை நாம் ஆள்வது நம் உரிமை. நாம் ஆண்டு பிறர் வாழ்வது நம் உரிமை. ஆனால் நம் நாட்டை பிறர் ஆண்டு நாம் வாழ்வது நாம் அடிமை. இதை என்று நீ உணர்கிறாயோ அன்றுதான் நீ விடுதலையை பெறுவாய், பெருமையோடு வாழ்வாய். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் நாட்டில் எத்தனை அமைச்சர், வேற மொழி அமைச்சர்னு நீ எண்ணிப்பாரு. நான் போன பிறகு தூங்கிட்டீன்னா விட்டு, இல்ல தூக்க வரலன்னு என்னை கூப்பிட்டு, புரியுதா? பார்த்துக்க. நீ அந்நிய நாண்டு நாம் வாழ்ந்தால் நாம் அடிமையாயிருவோம். நாம் ஆளும்போது நம் மொழி, நம் கலை, நம் இலக்கியம், நம் பண்பாடு, நம் வழிபாடு, நம் பாரம்பரிய வேளாண்மை, நம் காடு, நம் மலை, நம் ஆறு, நம் அருவி, நம் கடல், நம் மண் வளம், மக்கள் நலம், நம் கல்வி, நம் பொருளாதார மேம்பாடு, பெண்ணிய உரிமை, தொழில் கட்டமைப்பு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. இன்று உன் மொழி இருக்கிறதா? உன் கலை இலக்கியம் போற்றப்படுகிறதா? உன் பண்பாடு இருக்கிறதா? உன் தொன்று தொட்ட வழிபாடு இருக்கிறதா? விநாயகர் சதுர்த்திக்கு பொது விடுமை வைத்திருந்தாய், குருநானக்கு பொது விடுமுறை விட்டிருந்தாய், மகாபுரி ஜெயந்திக்கு பொது விடுமுறை வைத்திருந்தாய், சரஸ்வதி பூஜைக்கு வச்சிருந்தாய், லட்சுமி பூஜைக்கு வச்சிருந்தாய். ஆனால் என்னுடைய இறை திருமுருக பெருமானின் திருநாளுக்கு நீ பொது விடுமுறை வைத்திருந்தாயா? இல்லை. பொது விடுமுறையை பெற்றுக் கொடுத்த மகன் உன் முன்னால் நிற்கிற இந்த சீமான். பொது விடுமுறையை விட்டவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி, விட வைத்தவன் இந்த எளிய மகன். ஏன்? என்னிடத்தில் அதிகாரம் இல்லை, போராடி விட வைத்தேன். எங்கே வைத்திருக்கிறாய் உன் வழிபாட்டை? எங்கே வைத்திருக்கிறாய்? நான் வந்துதான் திருச்செந்தூரிலும் திருப்பரங்குன்றத்திலும் தமிழில் வழிபாடு நடத்த வழக்கு போட்டு போராடி கொண்டு வருகிறேன். அவையின் தமிழள்ளி பருக வந்த முருகனுக்கு தமிழ் தெரியாது,
மணிநெற்றி உமிழ்ச்சங்கல் தளல் உரை சுடற்கடவுள் தந்த தமிழ் சிவபெருமானே தந்த தமிழுக்கு தமிழ் தெரியாது. நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த என் மூதாதை சிவபெருமானுக்கு எப்படி என் இறக்கி தமிழில் மந்திரம் இல்லை கோடும். நீர் நஞ்சானால் உணவும் நஞ்சாகும் என்று நீ உணர்ந்து விட்டால் அது விழிப்புணர்வு. பாருவ ஆத்துல நீர் எப்படி இருக்கு, சாயக்கழிவு. என் அரும் சொந்தங்களே, வைகை என்பது இன்று வைகை நதியாக இருக்கிறதா, மதுரையின் கழிவு நீர் கால்வாயாக இருக்கிறதா? ஆத்திலே மணல் இருக்கும், நடுவிலே புல்லோ பூண்டோ முளைக்காது, கரைகளில் நாணல் முளைக்கும். ஆனால் இன்று வைகையை போகும்போது பார், செத்து போனது. மணலை அள்ளிவிட்டவன் மண்ணு வந்துருச்சு. மண்ணு வந்ததால் அங்கே மரம் செடி கொடி புல்லு முளைச்சிருச்சு, மாடு மேய்கிறது. மதுரை மாநகரின் மொத்த கழிவும் வைகையில் ஓடுகிறது. உன் வைகை நதியை கொன்று விட்டாய். உன் தாயின் இரத்த நரம்பை அறுத்து வீசி விட்டாய். எப்படி வாழ்வாய்? எப்படி வாழ்வாய்? அந்த நச்சு கழிவு பூமிக்கு கீழே இறங்கினால் நீர் நஞ்சாயிராதா? அதை வைத்து நீ குடித்தால் உன் தாய்ப்பால் நஞ்சா, உன் உடம்பு நஞ்சு ஏறி விடாதா? அதில் இருந்து விளைய வைக்கிற பொருள் விஷமாக விளையாதா? இதை சிந்திக்கிற திறன் இருந்தால் தான் நீ ஜெயிப்பாய். பார், உணவு நஞ்சாயிருது. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு பிறக்குது. பிறக்கிற குழந்தை என்ன பான்பராக் போட்டதா, சிகரெட் பிடிச்சதா, சுட்டு பிடிச்சதா? எதுக்கு புற்று வருது? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. எப்படி? ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வு பெறுவது விழிப்புணர்வு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால், சமம் என கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம் என்கிறான் நம் பாட்டன் பாரதி. உங்கள் பிள்ளைகள் தான் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்களுக்கு இடம், 117 ஆண்களுக்கு இடம் என சம வாய்ப்பை கொடுத்தேன். 117 இடம் கொடுத்தேன். காரைக்குடியில் எனக்கு துணை வேட்பாளராக என் உயிர் துணையால் கயல்வெளி காளிமுத்து அவர்களை நிறுத்தினேன். அவர் கேள்வி கேட்கிறார், ஏன் நீங்கள் மாற்று வேட்பாளராக உங்கள் மனைவியை நிறுத்தி இருக்கிறீர்களே? வேற எந்த பெண்ணுக்கும் வாய்ப்பு கொடுக்காது துணை வேட்பாளராக என் மனைவியை போட்டால் அந்த கேள்வி சரி. 117 பெண்களுக்கு கொடுத்து விட்டு எனக்கு துணை, உயிர் துணை, வாழ்க்கை துணை, வாக்கரசியலிலும் துணை. இதை கவனி. என் இறைவன் சிவன் கொடுத்தால் ஏற்கிறீர்கள் தன்னில் பாதியை பெண்ணுக்கு, அதையே அவன் சீமான் கொடுத்தால் எதிர்க்கிறீர்களே ஏன்? சிவன் கொடுத்தால் வணங்குகிறீர்கள், சீமான் கொடுத்தால் எப்படி கொடுத்தாய்? என் பாட்டை சிவன் கொடுத்தான், பெயரை நான் கொடுத்தேன். பத்தரை லட்சம் கோடி கடன். ஒரு நொடி. சரி 10 லட்சம் கோடி கடன். இருங்க, 10 லட்சம் கோடி கடன். சகிக்க முடியாத வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, அத்தியாவசிய உணவுப் பொருள் அரிசி பருப்பு பால் முட்டையில விலை உயர்வு. இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கட்டும். நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் ஓட்டு கட்டு வர திமுக அதிமுக சொல்லட்டும், அப்புறம் பிறகு ஓட்டு போடுங்கள். 10 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றிய நலத்திட்டம். உலகத்தரத்திற்கு கல்வியை தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். சொல்ல சிறந்த மருத்துவத்தை கொடுத்தேன். அப்பலோவுக்கோ காவிரிக்கோ போக வேண்டிய அவசியமில்லை. அரசு மருத்துவமனையை தரமான மருத்துவத்தை கொடுத்தேன். சொல்ல தனியார் பள்ளிக்கு போக வேண்டியதில்லை. அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தி என் நாட்டு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுத்தேன். சொல்ல ஒரு நாட்டின் செல்வத்திலேயே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் செல்வத்திலேயே உடல் நலம். இங்க வார், உடல் நலமற்ற அறிவு, உடல் நலமற்ற செல்வம், உடல் நலமற்ற கல்வி, உடல் நலமற்ற பதவி, உடல் நலமற்ற பணம் எதுக்கும் பயன்படாது. ஆக உடல் நலம்தான் பெரிய செல்வம். அந்த செல்வத்தை கொடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு. அறிவு செல்வத்தையும் உயிர் செல்வத்தையும் உடல் நல செல்வத்தையும் தராது 10 லட்சம் கோடி என்ன செலவானது? சரி, குடிக்கிற நீர் தன் நாட்டு மக்களுக்கு தரமான நீரை கொடுத்ததா? இல்லை.
தனியார் முதலாளிகிட்ட அப்போலோ கிண்லே இந்த அக்கோஃபனா முதலாளிகிட்ட வாங்கி குடிக்கணும். இல்லை, மழை நீர் கழிவு நீர் வழிந்து ஓட காவாய் வெட்டல, தரமான பாதை இல்ல போடல, ரோடு போடல, நல்ல போக்குவரத்து நல்ல பஸ் இல்ல, பஸ் தரமான பஸ் தனியார் முதலாளி ஓட்டுவான். நீ எதை ஓட்டுற? காய்லாங்கலையில் ஓட போற 2 டப்பாவை ஓட்டிட்டு கிடக்குற. என்ன ஓட்டுற நீ? அத போக்குவரத்தை தரம் உயர்த்தினா இல்லை, போக்குவரத்தை தரம் உயர்த்தினா இல்லை. போக்குவரத்து துறையில் 1 லட்சம் கோடி கடன். ஏன் உன்னை எவன் கேட்டான் ஓசி பசி ஓட்ட சொல்லி? எவன் கேட்டான்? யாரு கேட்டா? நல்ல பஸ் ஓட்டு, காசு கொடுத்து போறோம். இவன் வந்தா அம்மாவுக்கு இலவசம், இவர் வந்தா அப்பாவுக்கு இலவசம், அவர் வந்தா எல்லாருக்கும் இலவசம். ஓசி ஓசி ஓசி. யாரு ஏறலாம், யாரு இறங்கலாம்? எவனா திட்டு போய் ஏறி தாலி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் இறங்கலாம், இந்த பக்கம் வந்து ஒருத்தன் குத்தி கொண்டுட்டு இந்த பக்கம் இறக்கலாம். ஏண்டா டேய் பைத்தியக்கார அரமெண்டல்களா, என்னடா என்னடா அதெல்லாம் யாரா நாங்கள்? எங்கிருந்துடா வாரிய? ஓசி பஸ் கால கொடுமை. எந்த நலத்திட்டம்? தடையற்ற மின்சாரம், ஒரு துளியோட மின்சாரம் அணையாமல் என் நாட்டு மக்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படியாவது இருக்கா? வேலை இல்லை என்று எவனும் சொல்ல மாட்டான். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துட்டேன். அப்படியாவது இருக்கா? இல்ல. வாத்தியாருக்கு சம்பளம் கொடுத்துட்டேன். இருக்கா? இல்ல. இருக்கா? இல்ல. அரசு மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டேன். இருக்கா? இல்ல. தரமான அரிசியை ரேஷனில் என் மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டேன். இருக்கா? இல்ல. எது ஒன்றை 10 லட்சம் கோடியில நிறைவேற்றியது? அப்ப அந்த கடன் எங்க? அந்த கடன் தொகை எங்க? ஐயா ஸ்டாலின் மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் பெற்றிருக்கிறார். எதற்கு? எதற்காக? அந்த கடனை வாங்கி நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் இல்லை. ஃப்ரீ ஸ்கீம், எல்லாமே இலவசம். 5000 ஒரே நாளில் 1,31 லட்சம் வங்கி கணக்கில் 66,800 கோடி. அம்மாவுக்கு 1000 950 கோடி. தம்பிகளுக்கு 1000 தமிழ் மகன் ரூபாய், அது 500 கோடி 540. தங்கைகளுக்கு புதுமை பெண். எது புதுமை பெண்ணு? எதிரா புதுமை பெண்? 1000 ரூபாய்க்கு கையேந்திர விளாடா புதுமை பெண்? கற்ற கல்வி, கேள்விக்கேற்ற வேலை, அதுக்கேற்ற சம்பளத்தை கொண்டு தன் காலில் பிறரை சாராது எந்த பெண் வாழுகிற நிலை உருவாகுதோ அவதான்டா புதுமை பெண். தந்தையை, தமையனை, கணவனை கூட சாராது தன்னையே செல்ஃபா டிஃபெண்ட் பண்ணி தன் காலில் நிக்க வைக்கிற நிலைமை அவதான்டா புதுமை பெண்ணு. 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிக்கிறதா புதுமை பெண்? கேவலம், கேவலம். 10 லட்சம் கோடியில இவங்க வேட்டி சட்டையை வெளுத்து கட்டிருக்காங்க, வெள்ளை வெள்ளையா இருக்கு. 40 கோடி செலவு செய்து தேர்தலில் நிற்கிறவர்கள் உனக்கு சேவை செய்ய வருகிறார்கள் என்று நீ எண்ணுகிறாயா? 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு 2000 3000, குறைஞ்சது 30 கோடி செலவு பண்ணுவான். 30 கோடியை முதலீடு செய்யற ஒருத்தன் அவன் வேட்பாளரா முதலாளியா? ஒருத்தன் சொல்லு, அவன் வேட்பாளரா முதலாளியா? முதலாளி கிட்ட இங்க முதலாளி தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? இதான்டா விழிப்புணர்வு. 30 கோடி முதலீடு. எம்எல்ஏ ஆனால் 300 கோடி, மந்திரி ஆனால் 3000 கோடி, 30,000 கோடி. எப்படி? எம்எல்ஏ ஆனாலே 3000 கோடி அடிப்பான், மந்திரி ஆனால் 30,000 கோடி. அதற்கான முதலீடு. நமக்கு வேலை செய்ய வரவன் யாராவது, அம்மா நான் உங்களுக்கு சேவை செய்ய வரலாம் இருக்கேன், வீட்டில் ஏதாவது பழுதா இருந்தா பழுதிட்டு போறேன், இந்தாங்கம்மா 1000 ரூபா. அப்படி எவனா வருவானாடா? எவனா? திருடின காசுல உனக்கு நான் திருடிட்டேன் உங்க வீட்டில் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு, இந்தாங்க உங்களுக்கு 2000 அப்படின்னு கொடுத்தா வாங்குவியா? விளக்கமாறால் அடிப்பியா? செருப்பால் அடிப்பியா? விளக்கமாற. சரி, நான் திருட போறேன் உங்க வீட்டில், அதுக்கு முன்னாடி 2 லட்ச ரூபா திருட போறேன், அதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் அட்வான்ஸ் உங்களுக்கு அந்த பணத்தில் ஒரு 2000 கொடுக்குறேன், வாங்கிக்கிருவியா? இல்லை என்ன பண்ணுவேன்? காரி துப்பி விளக்க மத்தல அடிக்க மாட்டியா? ஏன் இவங்க அடிக்கல? நீ ஏன் அடிக்கல? அவன் திருடல. இப்ப 40,000 ஏரி இருந்துச்சு, நீர்நிலை இருந்துச்சு, அது எங்கன்னு கேட்டீங்கன்னா விழிப்புணர்வு. ஏரிய பூரா தூத்து தின்னவன் யாரு? இது மதுரை நீதிமன்றம் கட்டப்பட்டிருக்கு, ஏரி இல்ல.
ஏறில, நீதிமன்றத்தை ஏறில, அரசு அலுவலகங்களை ஏறில, எல்லாத்தையும் கட்டிட்டு யாராவது நம்ம மக்களை 2 பேர் இவன் தான் ஆக்கிரமிச்சு கொடுத்து வீட கட்ட சொன்னான், திடீர்னு நீதிமன்றத்தில் சொல்லி அதை ஆக்கிரமிப்பு இடிக்க சொல்ல இடிக்கிறான். அப்போ உலகத்தின் 2வது பெரிய கடற்கரை சென்னை மெரினா கடற்கரை ஆக்கிரமிச்சு 4 சமாதி கட்டப்பட்டிருக்கு. அது ஆக்கிரமிப்பா இல்லையா? என் ஆத்தாளப்ப ஆக்கிரமிச்சுட்டா நீ இடிச்சிரிய, நீ அந்த ஆக்கிரமிப்பை இடிக்கணுமா வேணாமா? இவ்வளவுதான்டா விழிப்புணர்வு, இவ்வளவுதான்டா, இவ்வளவுதான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் பாதுகாப்பு இல்லை? என் தங்கைக்கு என்னிடத்திலிருந்து, என் அக்காவுக்கு என்னிடத்திலிருந்து கூட கூட பேசிட்டு வந்தா பேச முடியாது. கவனிக்கணும், கூட கூட பேசிட்டு இருந்தா பேச முடியாது. நீ வரணும். ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாத்திரம் இருப்பான். நீ ஏமாறக்கூடாதுன்னு தான் அன்னதை பேசிட்டு இருக்கிறேன். கவனி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்? 2 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான். 2 வயசு பிஞ்சை, 60 வயசு 70 வயசு அம்மாவை, பாட்டியை கூட விடுறதில்லை, 17 வயசு பெண்ணை. இப்படி தொடர்ந்து வன்புணர்வு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கு. யாரால்? யாரால்? நம்ம அக்கா தங்கச்சி நம்மிடமிருந்து பாதுகாக்க முடியவில்லை. யாரிடமிருந்து யார் பாதுகாப்பது? இது காரணம் என்ன? யார் பாதுகாப்பு கொடுப்பது? சொல்லு, யார் பாதுகாப்பு? ஏன் பாதுகாப்பு இல்லை? ஏன் பாதுகாப்பு இல்லை? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள், படிக்க போற பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பு இல்லை. பாலியல் சீண்டல் செய்தவன், தொல்லை செஞ்சவன் தான் இருக்கான். இவன் எந்த கட்சியில இருந்தா எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இவன் என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? கற்பழிச்சு கொலை செஞ்ச உயிரோட இருக்கான். சாராயம் காய்ச்சி கள்ளச்சாராயம் வித்து மதுராந்தகர் இதுல மரக்காணத்திலையும் கள்ளக்குறிச்சியிலையும் 19 பேர் மரக்காணம், கள்ளக்குறிச்சியில 63 பேர் சாராயம் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வித்து கொலை செஞ்சவனை சுடாத போலீஸ், பச்சை பிள்ளைகளை கற்பழித்து கொண்டவனை சுடாத போலீஸ், கல்லறக்க ஏறினான்ங்கிறவனால அவனை சுட்டு கீழே வீழ்த்துது. அப்படின்னா இந்த நாடு எங்கே போகுது என்று பார். இப்போ கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தது, நடிகனை பார்க்க போய் நெரிசல சிக்கி செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தது, பணையேறினவனை சுட்டு கீழே விழுத்தி உயிரோட பிணமாக்குனதுக்கு ஒத்த பைசா கொடுக்கலையே. இது என்ன? எந்த மாதிரி அரசு இது? எங்க போய் நிறுத்துது? அப்ப சாராய கடையை திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களை தாலி எடுத்து பல பேரை கொலை செய்த இந்த அரசை ஆளுகிறவர்களை எப்போது சுடலாம்? யாரு சுடுவா? யார் சுடுவா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு பாரு. இந்த கேள்வியை எழுப்புகிற ஒவ்வொரு சிந்தனையும் விழிப்புணர்வு சிந்தனை தான். அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள். ஏன் போராடுகிறார்கள்? செவிலியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள். இங்க பாருங்க, தனியார் பள்ளிகளின் தரத்தை அரசு கொடுக்க முடியல. கொடுக்க முடியாதான்னு கேட்கணும். படிக்கிற பிள்ளைகளை கக்குச கழுவு வைக்குது. அதுல தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளை, எந்த பிள்ளை சான்றிதழ் தாழ்த்தப்பட்ட பிள்ளை என்று தெரிகிறதோ அந்த பிள்ளையை இது மாதிரி கழுவ வைக்கிற நிலைமை இந்த நாட்டில் இருந்தால் இந்த பள்ளிக்கூடம் இது இவனை என்ன பண்ணலாம்? இந்த ஆட்சியாளனே, நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தனியார் பள்ளிக்கூடங்களில் தாழ்த்தப்பட்டவனுக்கு என்று தனியா விடுதியிருக்கா? சொல்லு, யாரா சொல். அப்ப சமூக நீதி புடுகன நீதி பேசுற நீ அரசு பள்ளியில தாழ்த்தப்பட்ட மாணவனுக்கு தனியாக ஹாஸ்டல் வச்சிருக்க. எதுக்குடா தனியா வச்சிருக்க? எதுக்காக வச்சிருக்க? எதுக்காக வச்சிருக்க? எதற்காக? தனியார் பள்ளிக்கூடத்தில் போனா எல்லாரும் ஒன்னா படிக்கிறான்ல, தங்கி ஹாஸ்டல்ல விடுதியில். ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் பிரிச்ச? எதுக்காக பிரிச்ச? எதுக்கு? நீ என்ன மயத்துக்கு சமூக நீதி வச்சு தெரியா? நீ வாயிலியே துடைக்கிற பிள்ளை பாரு யாருன்னு, படிக்க போற பிள்ளைய கக்குஸ் கழுவுறான்டா. உனக்கு கோபம் வந்ததுனா நீ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாயிடா. விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாயிடா. விழிப்புணர்வு அடைஞ்சிட்ட. அரசு பள்ளிக்கூடம் இடிஞ்சு வர்றடே, அரசு பள்ளிக்கூடம் இவன் செத்து புணமாக புதைத்த இடம். எப்படி 100-150 கோடியில் நட்சத்திர விடுதி போல கட்டப்பட்டு ஏசி போடப்பட்டிருக்கு. பிள்ளைகள் படிக்கிற அறிவு கருவறை எப்படி இடிஞ்சு கிடக்கு பாத்துக்க. இந்த பிள்ளைங்க மண்டையில் இருந்தா எத்தனை பிள்ளை செத்துருக்கும்? செத்துருக்கு, பல பிள்ளை செத்துருக்கு. இங்க பாரு, பிள்ளைய கக்குஸ் கழுவுறான் நாதாரி. இங்க பாரு, நம்ம பள்ளிக்கூடம்டா, அரசு பள்ளிக்கூடம்டா. டே, அரசு பள்ளிக்கூடம்டா. ஏண்டா, என்னைக்கு
இவங்க சமாதியை எப்படியாக்கி பள்ளிக்கூடத்தை அப்படி கட்டுறமோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். இவரா தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை பாரா, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை பாரா, ஒரு இடத்துல உன்னுடைய மொழி இருக்காது. பிஸ்மி ஸ்டால், இங்க வர தாமரை குடியிருப்பு தெரு, கீழே லோட்டஸ் காலனி ஸ்ட்ரீட். இவர் எப்படி இருக்கு? இது நாம எழுதி வச்சிருக்கோம். எல்லாமே 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 ஆங்கிலத்தை அப்படியே தமிழ்ல எழுதுவான். நீ எப்படி எழுதுற? டிசம்பர் எப்படி எழுதுவ? டிசம்பர், டிசம்பர். ஜனவரி ஜனவரி, ஜனவரி. இதாண்டா தங்கிலீஷு. உன் அன்னை நிலத்திலேயே உன் அருமை தாய்மொழி, டேய் சிவனும் முருகனும் பேசிய தமிழ் செத்து போச்சுடா. உலகத்தின் முதல் மொழி உன் தாய்மொழி செத்து போச்சுடா. நீனும் நானும் தமிழன்டா. தங்கிலீஷ்காரன் தமிங்கிலம். அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள். நாம் தமிங்கிலர்கள், தமிழர்கள் இல்லை. என தமிழ் இல்லை, நாக்கில் இல்லை, நாட்டில் இல்லை, ஏட்டில் இல்லை, வழிபாட்டில் இல்லை, வழக்காடு மன்றத்தில் இல்லை, எங்கும் இல்லை. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லு. உன் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவனைய பாவாணர். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி வர வேண்டும். 23ஆம் தேதி அதற்கு நீ உறுதி ஏற்க வேண்டும். தனியார் கொடுக்கிற நீரை, தரமான நீரை போத்தலில் அடைச்சு ஒரு அரசு கொடுக்க முடியாதா? நம்ம அத்தாலக்காவுக்கு நமக்கு லேப்டாப் இலவசம், சைக்கிள் இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், ஃப்ரிட்ஜு இலவசம், 1000, 2000, 8000, 10,000 காசு எல்லாம் இலவசம் கொடுக்கிற அரசால் ஏண்டா தண்ணீரை தர முடியல? ஜெயலலிதா அம்மா அரசு 10 ரூபாய்க்கு தண்ணீரை வித்துச்சு. அந்த அம்மா தான் மடிக்கணின்னு கொடுத்தாங்க, அவங்க தான் மிக்சி கிரைண்டர்லாம் இலவசமா கொடுத்தாங்க. எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அரசால ஏண்டா தண்ணீரை கொடுக்க முடியல? இந்த கேள்வி நீ கேட்டா அது அண்டா விழிப்புணர்வு. ஏன் கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியல? தண்ணீரை நான் தரமா கொடுத்துட்டா, என் மக்களுக்கு காசு இல்லாம கொடுத்துட்டா, தண்ணீரை விற்கிற முதலாளி பாதிக்கப்பட்டு விடுவான். அவன் பாதிக்கப்பட்டால் எனக்கு என்ன? அவனிடம் இருந்து வருகிற ஆயிரக்கணக்கான கோடி கமிஷன் நின்றுவிடும். இப்போ நீ தலைவனை தேர்வு செய்திருக்கிறாயா? கமிஷன் வாங்குகிற புரோக்கர்களை, தரகர்களை நீ தேர்வு செய்திருக்கிறாயா? இதை புரிந்து கொண்டால் நீ விழிப்புணர்வு அடைந்து விட்டாய். உன் இதயத்துக்குள் புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான அரசியல் சிந்தனை மலர்ந்து விட்டது. நம்ம ஆத்தாள் அப்பனுக்கு கிடைக்காத தண்ணீர் எப்படி அந்த முதலாளிக்கு மட்டும் கிடைக்குது? எப்ப போன் அடிச்சாலும் கூட அவன் கொடுத்துறானே, எப்படி எங்கிருந்து வருது? அது தண்ணி தானா? எதை நம்பி குடிக்கிறோம்? எப்படி நிலைமை வரும்? சரி, இன்னைக்கு குடிக்கிறோம், இதை மற்ற உயிர்கள் எப்படி குடிக்கும்? எந்த கடையில் வாங்கி குடிக்கும்? எவ்வளவு காசு கொடுத்து குடிக்கும்? மனித தேவை மட்டும்தானா தண்ணீர்? இது கொடுமை இல்லையா என்று யோசிக்க தொடங்கினால் அதான் விழிப்புணர்வு. இப்போ இது வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கான். இப்பவே பூமிக்குள்ள ஒரு சொட்டு நீர் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டான். இன்னொரு 5 வருஷம் விற்பானா? அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னா எதை குடிப்பேன்? எந்த முதலாளி விற்பான்? வித்த முதலாளி ஓடி போயிடுவான் காசு தூக்கிட்டு. நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? யாரு குறவழியும் கடிச்சு ரத்தத்தை குடிப்பியா? இது வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு? எச்சரிச்சுக்க, விழிப்புணர்வு அடைஞ்சுக்க. எவ்வாறு குடத்தோட நம்ம ஆத்தால நிக்கிறது. தரமான மருத்துவம். இந்த தனியார் மருத்துவமனையின் படுக்கை பாரு எப்படி இருக்கு. தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனை பாரு, எலி கடிச்சிருது, குரங்கு வந்து கடிச்சிட்டு போயிருது. சிரிக்காத, உண்மையிலே நடந்துச்சு. இப்போ தரமான மருத்துவத்தை நம் பிள்ளைகளுக்கு, நம் மக்களுக்கு கொடுக்க முடியல அரசால. ஏன் கொடுக்க முடியல? ஆண்டுதோறும் 20,000 கோடியை ஒதுக்குதே மருத்துவ செலவுக்கு என்று பட்ஜெட்ல. அதை வச்சு ஏன் தரத்தை உயர்த்த முடியல? ஒரு முதலாளி கொடுக்கிற மருத்துவத்தை 8 கோடி மக்களால் உருவாக்கப்பட்ட அரசால் ஏன் கொடுக்க முடியவில்லை என்ற கேள்வி எழுமானால் அதுதான் விழிப்புணர்வு. அந்த இடம்தான் மாற்றத்திற்கான சிந்தனை. அதுதான் புரட்சிகர அரசியலுக்கான பிறப்பிடம். நல்லாட்சி என்பது எது? நல்ல ஆட்சி என்பது எது? எது விழிப்புணர்வு? மலையை அழித்து விட்டால் மழையை பெற முடியாது என்று நீ என்று உணர்கிறாயோ அது விழிப்புணர்வு. மலையை இழந்த நிலம் பாலைவனமாகிவிடும் என்று உணர்வது விழிப்புணர்வு. மணலை அள்ளிவிட்டால் 6 செத்து போகும்
என்று நீ உணர்வது விழிப்புணர்வு. ஆறு செத்து போகும். மரம் என்பது மரம் அல்ல, மரம் என்பது மரம் அல்ல, மரம் என்பது நம் உயிர் என்று என்று உணரத் தொடங்குகிறாயோ அது விழிப்புணர்வு. ஏன் மரம் உன் உயிர்? ஏன் உயிர்? நீ மூச்சு காற்றை சுவாசிக்கிறாய், ஆக்சிஜன் என்றதற்கு பெயர். அது நற்காற்று. அந்த நற்காற்றை தருவது யார்? மரம். மரம் மரம் இல்லை என்றால் உயிர் காற்று இல்லை. எல்லா உயிரினங்களும் இந்த ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை வெளியிடும். நற்காற்றை சுவாசித்து நச்சு காற்றை வெளியிடும். ஆனால் மரம் செடி கொடிகள் மட்டும், துளசி செடி வரைக்கும் நற்காற்றை, நச்சு காற்றை சுவாசி விட்டு நற்காற்றை வெளியிடும், ஆக்சிஜனை வெளியிடும். இப்ப மரமும் கடலுக்குள் இருக்கிற அந்த நீலப்பச்சை பாசி தாவரமும் தான் அதிகமாக ஆக்சிஜனை நமக்கு தருகிறது என்று நீ உணர்கிற போது மரம் மரம் அல்ல, நம் உயிர் என்று உணர்ந்து விடுவாய். விளங்குதா? அப்போ மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் என்று அண்ணன் மரத்தை கட்டி பிடிக்கும் போது நீ சிரிச்ச. இப்பவாது புரிஞ்சுக்க, மரம் இல்லை என்றால் நீ மழையை பெற முடியாது. ஏன்? குளிர்ந்த மேகத்தை பூமிக்கு அறுவடை செய்து கொண்டு வருகிற ஆற்றலை பெற்ற ஒரே உயிர் மரம்தான். இந்த உயிரினம் எல்லாமே, மனிதன் உட்பட இது எல்லாமே ஆக்சிஜனை சுவாசிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும், நச்சு காற்றை வெளியிடும். போங்க போங்க, இது எல்லாமே அதேதான். அயோக்கிய பயிலு. மரம் செடி கொடிகள் மட்டும்தான் நச்சு காற்றை சுவாசிச்சு நற்காற்றை வெளியிடும். அந்த நற்காற்றைத்தான் நாம் சுவாசிக்கிறோம். அதற்கு பெயர் ஆக்சிஜன் என்று அறிவியல் பெயர் வச்சு அழைக்கிறோம். இப்ப மூச்சு காற்றை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையை வச்சிருக்கிறது யார்? இவர்தான். இவர்தான் நம் உயிர். இவர்தான் நம் உயிர். பார்த்துக்க. அப்ப மரம் மரம் அல்ல, நம் உயிர் என்பதை நீ உணரணும். ஊழல் லஞ்சத்திற்கான விதை, ஊழல் லஞ்சம் உனக்கு பிடிக்கல, ஆனால் அதற்கான விதை எங்கே ஊண்டப்படுகிறது என்றால் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில் தான். அந்த இடத்தில் தான் அவன் காசு வாங்கிவிட்டால் ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிற நேர்மை தகுதியை மக்கள் இழந்து விடுகிறார்கள் என்று நம்புகிறான். நீ இப்ப எம்எல்ஏ, நீங்க ஏன் ரோட்டை சரியா போடலையே? நீ நோட்டை வாங்காம ஓட்ட போடலையே? நோட்டை வாங்கிட்டு தானே ஓட்ட போட்ட. அதனால உனக்கு கேள்வி கேட்கிற தகுதியை நீ இழந்துடுற. அவன் என்ன நம்பிக்கையில் இருக்கான்? எது செய்யலைனாலும் பரவாயில்ல, சனம் கோவப்பட்டான்னு. தேர்தல் நேரத்தில் 500 கொடுத்தோம், கோபமா இருக்கு 1000 கொடுப்போம், ரொம்ப கோபமா இருக்கு 2000 கொடுப்போம், இவ்வளவுதான். அதை அவன் நம்புகிறான். ஊழல் லஞ்சத்திற்கான விதையே இங்குதான். இது முதல்ல சொன்னதா அண்ணன். நம் தாய் நிலத்தை நாம் ஆள்வது நமது உரிமை. நாம் ஆளாமல் பிறராண்டு நாம் வாழ்வது நாம் அடிமை. இங்க பாரு நாடு எப்படி இருக்குன்னு. இது சென்னை மத்திய சிறைச்சாலை, முன்பு இருந்தது, இப்ப இல்ல. இதுல இடம்பத்தல. ஏன்? குற்றவாளிகள் பெருகிட்டாங்கன்னு 100 ஏக்கர்ல புலன் சேர்ல 600 ஏக்கர்ல கட்டுது. 600 ஏக்கர்ல இது புழல் சிறை. 100 ஏக்கர் இல்ல 600 ஏக்கர். அப்படின்னா குற்றவாளிகள் பெருகி கொண்டிருக்கிற குற்றச்சமூகமாக ஒரு நாடு போகுது. எந்த நாட்டுல காவலர்களுக்கு, காவல்துறைக்கு, வழக்கறிஞருக்கு, நீதிபதிக்கு வேலை இல்லையோ, மதிப்பு குறைகிறதோ, அவசியம் குறைகிறதோ, அந்த நாடு ஒழுக்க மிகுந்த நாடு, குற்றமற்ற நாடு என்று பொருள். எந்த நாட்டில் வேளாண் குடிமகனுக்கு மதிப்பு அதிகரிக்குதோ அந்த நாடு அறிவார்ந்த நாடு என்றது. பஞ்சமில்லா நாடு, பசியில்லா நாடு என்று பொருள். எந்த நாட்டில் ஆசிரியருக்கு மதிப்பு கூடுதோ அந்த நாடு அறிவார்ந்த நாடு என்று பொருள். எந்த நாட்டில் டாக்டருக்கு, மருத்துவருக்கு மதிப்பு கூடுதோ அந்த நாடு நோயுற்ற நாடு, நோயாளிகளை அதிகம் பெற்ற நாடு என்று பொருள். எந்த நாட்டில் நெசவாளன் போற்றப்படுகிறானோ அந்த நாடு நாகரிகமடைந்த நாடு என்று பொருள். ஆனால் உன்னாடு சிறையில் இடமில்லை, 600 ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்று போகுது. எப்படி? அடுக்கடுக்கான இலவசங்கள். இந்த இலவசங்களை பெறுவது வளர்ச்சி என்று நீ எப்படி நம்புகிறாய்? இது நான் உன் மகன், தனி மனிதன் இப்படி கையேந்தினால் பிச்சை என்கிறாய். நாம் எல்லோரும் சேர்ந்து கையேந்தினால் பிச்சை இல்லாத இலவசம் என்கிறாய். இதை எப்படி ஏற்கிறாய்? எப்படி ஏற்கிறாய்? இந்த இலவசத்தில் எடுக்கிற பணத்தை, இழக்கிற பணத்தை எங்கிருந்து இவர்கள் எடுக்கிறார்கள் என்ற கேள்வியை நீ எழுப்பினால் அதுதான் விடுதலைக்கான விழிப்புணர்வு. அதுதான் விடுதலையின் முதல் படி. மாற்று அரசியலுக்கான சிந்தனை அதுதான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் உரிமை தொகை,
அடுத்து இங்க கவனிக்கணும், இங்க பாருங்க, சாதி அரசியலானால், என் அன்பு பிள்ளைகளே, சாதி அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருமானால் என் சாதிக்காரன் ஓட்டு, என் சாதிக்கு ஓட்டு என்று சாதி அரசியலானால் அங்கு சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருமானால் அங்கே மனிதநேயம் என்ற ஒன்று மரணித்து போகும், செத்து போகும். மனிதநேயமே இருக்காது. என் மதம் என்று யானைக்கும் மனிதனுக்கும் மதம் பிடித்தால் அழிவை தவிர எதுவும் மிஞ்சாது. மதமே அரசியலாகுமானால் அங்கே மனிதநேயம் செத்து போகும், மாண்டு போகும். பணம் அரசியலாகுமானால் இப்போது போல பணம் அரசியலாகுமானால், பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருக்குமானால், இந்த மண்ணில் தோன்றிய மகத்தான தலைவன் காமராஜரும் கக்கனும் நம் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் நம் பாட்டன் வஉசியும் சீவானந்தமும் சிங்காரவேலரும் எப்படி வந்திருக்க முடியும் என்று நீ யோசிக்க. பணம் அரசியலாவதால் தான் சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்ல முடியவில்லை. பணம் இருந்தால் எங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் இருக்கும்? கேடுகட்ட பணநாயகம் தான் இருக்கும். அப்ப முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் உருவாகும். உழைக்கும் மக்களே, உங்களுக்கான அதிகாரம் எப்போது உருவாகும்? உங்கள் வாக்கு யாருடைய அதிகாரத்தை உருவாக்குகிறது? யாருடைய வாக்கு? திருடர்களுக்கு, கொள்ளைக்காரர்களுக்கு, கொலைகாரர்களுக்கு, முதலாளிகளின் லாப பெருக்கிற்கான அதிகாரத்தை நீங்கள் வாக்கு செலுத்தி உருவாக்கி கொடுக்கிறீர்கள். உங்களுக்கான அதிகாரத்தை எப்போது உருவாக்குவீர்கள்? இதுதான், இந்த கேள்விதான் விழிப்புணர்வு. இந்த கேள்விதான். பணம் அரசியலானால் அங்கு பணநாயகம் இருக்கும், ஜனநாயகம் செத்து போகும். பணம் அரசியலமானால் பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். எப்படி நம்ம பிள்ளைகளை கையேந்த வச்சிருக்காங்க. ஒழுக்கம் கெட்டு போம்னா எப்படி? பண்பாடு இருக்காதுன்னா எப்படி? வரிசையில் நின்று நான் மிக்சி கொடுக்குறேன், வரிசையில் நின்று என் தாய் தந்தை வாங்குவாங்களா? இடிச்சு பிடிச்சுக்கிட்டு வருவாங்க. ஒழுக்கம் இருக்காது, பண்பாடு இருக்காது. அடிச்சு பறிச்சு ஒரு செத்து போன ஒரு நரி, ஒரு விலங்க, ஒரு ஆட்டை, எல்லா மிருகங்களும் எப்படி மோச்சு திங்குமோ அப்படி. அதுதான் பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகுங்கிறான். இவர்களுடைய ஆட்சி சலுகை, மானியம், போனஸ், இலவசம். இதுதான் இந்த 60 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். சலுகை, மானியம், போனஸ், இலவசம். வேற ஒன்றும் இல்லை. இந்த பெருமையா வாங்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் வேற கொடுத்துறது 1000 ரூபாய். ஒருத்தன்லாம் அந்த கொரோனா நேரத்தில் டாஸ்மார்க்கை மூடிட்டு திறந்தப்ப ஒரு 10-20 குவார்டர் அப்படி போட்டுட்டான். போட்டு 2 குவார்டரை முத்தம் கொடுத்து, இன்னைக்கு தான் நான் சொர்க்கத்துக்கு போக போறேன் அப்படின்னு. இது உயிரோட போறியா செத்து போய்? ஒரு கேடுகட்ட நாடுறாது. இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் இருக்குது, மக்கள் அரசியல் இல்லை. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்குது, சேவை அரசியல் இல்லை. இந்த கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை விட்டுவிட்டு மக்கள் அரசியலுக்கு வர வைப்பதுதான் நம்முடைய கனவு. அது என்னென்ன? மக்கள் அரசியல், மக்கள் அரசியல், தேர்தல் அரசியல். லேப்டாப்பை 30 லட்சம் மாணவர்களுக்கு போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். இந்த மாசம் தேர்தலை வச்சு போன மாசம் கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். போன பொங்கலுக்கு குடும்ப அட்டைக்கு 3000 கொடுத்திருந்தால் மக்கள் அரசியல். இந்த பொங்கலுக்கு 3000 கொடுத்ததால் அது தேர்தல் அரசியல். போன முறை ஒவ்வொரு வங்கி கணக்கும் 5000 போட்டிருந்தால் அது மக்கள் அரசியல். இந்த மாதம் தேர்தலை வைத்துவிட்டு போன மாதம் 15 நாளுக்கு முன்னாடி ஒவ்வொரு வங்கி கணக்குக்கும் 5000 போட்டது தேர்தல் அரசியல். உனக்கு விளங்கிருச்சா? விளங்கிரும். செய்தி அரசியல், விளம்பர அரசியல், சேவை அரசியல், செயல் அரசியல். நாம செய்யறது செயல் அரசியல், சேவை அரசியல். அவர்கள் செய்வது செய்தி அரசியல், விளம்பர அரசியல். எப்படி? செப்டம்பர் 16 நாங்கள் குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்க போகிறோம். அதை ஜனவரி 1 விளம்பரம் செய்வார்கள். இதுதான் விளம்பர அரசியல், செய்தி அரசியல். அந்த விளம்பரம் செய்கிற கருமாதி அந்த காசையும் சேர்த்து 2000 கூட கொடுத்து தொலைஞ்சிருக்கலாம். இதுதான் விளம்பர அரசியல், செய்தி அரசியல். விளங்குதா? விளங்குது. இப்போ
விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்று ஐயா இறையன்பு சொன்ன கதைக்கு வருவோம். இது சின்ன சின்ன கதைகள். ஐயா இறையன்பு எழுதுனது என்ன சுவையா இருக்கும் பாருங்க. ஒரு கல்லூரியில சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போட்டு நடிக்கணும். அதுல முதல் பரிசு ஒரு மாணவன், 2வது பரிசு ஒரு மாணவன், 3வது பரிசு வந்தவன் யாருன்னு பாருங்க. காட்சியை பாருங்க நீங்களே. சார்லி சாப்ளின் உலக புகழ்பெற்ற நடிகர். அவரை மாதிரி மாறுவிடம் போட்டு நடிக்கிறார். இதுல முதல் பரிசு பெற்றவன் ஒரு மாணவன், 2வது பரிசு பெற்றவன் ஒரு மாணவன், 3வது பரிசு பெற்றவன் உண்மையிலே சார்லி சாப்ளின் இவர்தான். அப்ப அவர் என்ன நினைக்கிறார்? ஐயா இறையன்பு எழுதுறாரு, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும். இப்ப டிவி தீர்த்துறான், விசில் தீர்த்துறான், அந்த ரோட் ஷோ போடுறவங்களோட சுத்திரியில் அந்த கதை தான். தலைவனுக்கும் நடிகனுக்கு வித்தியாசம் தெரியாம அலையிற இல்லாதனால இங்க வர 3வது இடத்துல இருக்கிறதா நம்ம ஆளு சார்லி சாப்ளின். போங்க அடுத்த கதை பாருங்க. ஒருத்தன் பன்னி மாதிரி கத்துவான், ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கான். இதுவும் ஐயா இறையன்பு எழுதுனதான். இதுல என்ன பண்ணுவான்னா, அந்த பன்னி மாதிரி கத்துறதுல சின்ன பண்ணி, நடு வயசு பண்ணி, மூத்த வயசு பண்ணியா கத்துவான். காசு நிறைய வருது, எல்லாரும் காசு போடுறாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இதே வேலை பண்ணி மாதிரி கத்தி சாப்பிட்டு படுத்துக்கிறான். இப்ப என்னை மாதிரி ஒருத்தன் வரான், டேய் உன்னை விட நான் நல்லா கத்துவேன் பண்ணி மாதிரின்னு. இப்ப ஒரு போட்டி வருது 2 பேருக்கும். போட்டியில அவனும் கத்துறான், பக்கத்துல நானும் கத்துறேன். இப்ப நான் வர்றேன். இவன் திராவிடன், இவன் தமிழ் தேசியன். இவன் திராவிடன், இவன் தமிழ. புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல நானும் கத்துறேன்றான். 2 பேருக்கும் போட்டி. சனா என்ன சொல்லுது? இந்த ரொம்ப நாளா ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் அருமையா கத்துறான். நீ போலின்னு யார என்னைய சொல்லுது. அவன் போலி நீ போலி, அவன் தான் அருமை, அவன் தான் உண்மையா கத்துறான், அவன் தான் சூப்பர், அவன் யாரு? ஓட்டு காசு, இலவசம், அரிசி, பருப்பு, மிக்சி, கிரைண்டர், சாராயம், அந்த யோக்கிய பயல அருமையான தலைவன் அப்படிங்கிற மாதிரி இந்த பண்ணி அருமையா கத்துறான், இவன் தான் கத்துறான்னு. இவன் கத்திட்டு இப்ப பாரு, இப்ப உன் மையன் என்ன செய்யறேன் பாரு, வெறியாயிடுறான். அவனுக்கு தான் ரொம்ப மதிப்பு பாக்குறான். பார்த்தோம்னா இவங்க எல்லாம் பாராட்டுறாங்க, நீதான் நல்லா கத்துன. இப்ப போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் இல்ல, அது மாதிரி இவன் வந்து என்ன சொல்றான், கைதட்டவனை சிரிக்கிறேன்னு பார்த்து நிப்பாட்றா வந்து ஒரு சாக்கு மூட்டையில கட்டி வச்சிருக்கான். அவுத்தா இதுவரை கத்துனது அவன் இல்ல, உண்மையான பண்ணி. அவன் என்ன சொல்றான், இப்போ மகன் சொல்ற மாதிரி, டேய் அவங்க ஏமாத்துக்காரங்கடா, அயோக்கிய போயிடா, மாத்தணும்னு வந்தவன்டா அவன் மகன் தரல இந்த பண்ணி. அவன் என்ன தரான், டேய் உண்மையான பண்ணி சத்தத்தையே மறந்து போயிட்டேலடா, இந்த போலி திராவிடங்களை நம்பி உண்மையான அரசியல் இது, நல்ல ஆட்சி எதுன்னு தெரியாம இப்படி மறந்து போயிட்டேலடான்னு. அடுத்து பாரு, போங்க. இந்த போலிகளை பார்த்து ஏமாந்த மாதிரி தான் இது. என்ன சொல்றாருன்னா நம்ம ஐயா, வண்ண விளக்குகளின் வெளிச்சத்தில் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்து போனவர்கள் என் மக்கள் என்று. நீங்க இந்த வெளிச்சத்தின் பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்து போனீர்கள் என்று. பௌர்ணமி வெளிச்சியார் உன் மகன் தான், என்னை நீ தேடல. இந்த விளக்கு உன் வீட்டுக்கும் உன் தெருவுக்கும், அந்த விளக்கு உலகத்துக்கு. உன் மகன் உலக பொதுமைக்கு நிக்கிறேன், எல்லாருக்கும் நிக்கிறேன். உன் ஜாதிக்கு இல்ல, அவன் ஜாதிக்கு இல்ல, அவன் மதத்துக்கு இல்ல, அவன் மதத்துக்கு இல்ல, மனிதருக்கு மட்டுமில்ல, ஆடு மாடு நாய் நரி புல்லு பூண்டு மரம் செடி கொடி மலை கடல் எல்லாத்துக்கும் நிக்கிறேன். நிலவ போல ஜொலிக்கிறேன். நீ என்னை பார்க்க மறந்துட்டு இந்த வண்ண விளக்குல பார்த்து போய்கிட்டு இருக்க. அடுத்து பாரு யாருன்னு, இந்த
வாசனை திரவியங்களின் வாசத்தில், வாசன திரவத்தினுடைய வாசனையில் வண்ண மலர்களின் வாசனை மறந்து போனார்கள், வாசத்தை மறந்து போனார்கள் என் மக்கள் என்று ஐயா இறையன் எழுதுறார். இவன் ஓனாய் கத்தின்னு ஒரு கதை ஐயா எழுதுறார். இந்த கத்திய பாரு. இந்த ஓனாய் என்ன வந்து ஊருக்குள்ள வந்து இந்த கோழிகளை பிடிச்சு தின்னு வருது. இந்த ஊருக்காரெல்லாம் கூடி ஒரு முடிவெடுத்து இந்த ஓனாயை எப்படியாவது கொண்டுடணும்ட்டு இந்த கத்தியில கோழி ரத்தத்தை தடவி வச்சிடறாங்க. இதுதான் ஓனாய் கத்தி. இந்த கத்தியை வந்து அவர் கோழி ரத்தத்துக்கு நக்குறாரு. எப்படி நக்குறாரு வர அருமையா நக்குவாப்ல. நக்கும் போது அந்த ரத்தத்தை அவர் நக்கல, இவர் நாக்கு கிழிஞ்சு சொந்த ரத்தம் சிந்ததுல அதை தான் நக்கிறார். ரத்தம் வர வர நல்லா இருக்கு, நல்லா அருமையா இருக்குன்னு நக்கிறாப்ல. நக்கி நக்கி எப்படி சொல்றாருன்னா, என் மக்கள் இந்த 1000 500 அரிசி பருப்பு இலவசம் வேட்டி சேலைக்கு அவன்கிட்ட கையேந்தி நம்ம காசு நம்ம வரி நம்ம ரத்தத்தான் உறிஞ்சிராமன்னு தெரியாம இந்த ஓனாய் போல சொந்த ரத்தத்தை நக்கி செத்து விழுந்த ஓனாய் போல என் மக்கள் 10.5 லட்சம் கோடி கடனாகி இந்த நாடு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியாம மருத்துவ சம்பளம் திவாலாகி போகும்போது தெரியும். ஆமா சார், முடியும் தெரிஞ்சு சார். வேற இங்க வழக்க போடுங்க சார், கோர்ட்ல மீட் இருப்பா சீக்கிரம் படிப்போம். இந்த நன்மையும் தீமையும் ஒண்ணு சார், நேரம் போதுல சீக்கிரம் கவனி. இந்த நன்மை எது? வாழைப்பழம் வாசல்ல தொங்குது பெட்டி கடையில. வாழைப்பழம் யாரு? நான் தான், உன் கூட பிறந்த உன் மகன். எப்படி தொங்குறேன்? தலையில தவம் இருக்கேன். என்னை சாப்பிடு, நான் நல்லவன், உனக்கு உடம்புக்கு நல்லது, தயவு செய்து சாப்பிடுன்னு சொல்றேன். நீ என்னை கண்டுக்காம நீ என்ன பண்ற? அவன் மறைச்சு வச்சிருக்கான் பெட்டிக்குள்ள பான்பராக்கு சிகரெட்டை. புற்றுநோய் வந்து உன்னை சாகடிக்கிற பான்பராக்கின் சிகரெட்டை வாங்கிட்டு வாசல்ல தவமா இருக்கிற என்னையை கண்டுக்கிறாம போற. எத்தனை வருஷமா போற? 10 வருஷமா போற. இப்பவாது என்னை பாரு, ஒரு தடவை வாழைப்பழத்தை பாரு. போங்க கொஞ்சம் வேகமா போங்க, அடுத்து போங்க. இது நரி. இந்த திராவிட நரிகள் நாடால துடிப்பது மாதிரி இந்த நரி துடிச்சிட்டு என்ன செய்து இவங்க அறிவிக்கிறாங்கல்ல, நான் 8000 தருகிறேன், நான் 10,000 தருகிறேன், நான் ஃப்ரிட்ஜ் தருகிறேன், 1 லிட்டர் எண்ணெய் தருகிறேன், 1 கிலோ பருப்பு தருகிறேன். அதையே நரி சொல்லுது. எப்படி சொல்லுது? என்னை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டுக்கும் குளிர்காலத்துல ஒரு போர்வை, குளிர்ல நடுங்காம இருக்க போர்வை. ஆடெல்லாம் ஏமாந்து நரிக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கிடுது. நரி முதலமைச்சர் ஆனவன போர்வை செய்யறதுக்கு ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது. என்ன நீ என் தோலை உரிக்கிற அப்படின்னு அதுல தானே போர்வை செய்யணும். அப்புறம் நான் எங்க இருந்து போர்வை செய்யறது? இப்போ நரி ஆட்டு தோலை உரின்னு உரிக்குது. இவன் நம்மள ஆத்தால பட வரின்னு உரிப்பான். தட்சால் இவரான. புரியுதா? இந்த விழிப்புணர்வு தான்டா விடுதலையின் முதல் படி. இந்த விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. உரிச்சு போட்டிருக்கு பாரு நரி. சிரி. நீ விடுதலைக்காக எதையும் செய்வாய், துணிந்து செய்வாய் என்று உன் எதிரிக்கு உணர்த்துவதுதான் உன் விடுதலையை பெற்றுத் தருங்கிறான் மால்கம் எக்ஸ். நீ இப்போது உன் விடுதலைக்காக எதையும் செய்ய துணி. எதை? வாக்குக்கு காசு வாங்காதே, நீ இலவசத்திற்கு கையை ஏந்தாதே, தன்மானத்தோடு வாழ்கிற தலை நிமிர்ந்த வாழ்க்கையை, தற்சார் வாழ்க்கையை உன் மகன் உனக்கு தருகிறேன். நீ விவசாய சின்னத்திற்கு வாக்கை செலுத்தி எங்களை வெல்லவை. இந்த மண்ணிலே, இங்கே மதுரையிலே போட்டியிடுகிற, திருமங்கலத்தில் போட்டியிடுகிற மருத்துவர் என் அன்பு தம்பி முனிஸ் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உசிலம்பட்டியிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் அபிராமி தனபால் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக இந்த மற்றவர்களை நாளைக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன். என் மகள் படித்துக் கொண்டிருந்தவளை படிப்பை நிறுத்திவிட்டு உசிலம்பட்டியிலே நிறுத்தியிருக்கிறேன். என் தாத்தா முத்துராமலிங்க தேவரும் மூக்கையா தேவரும் உலவிய மண்ணில் ஒரு தூய மகள், தூய உள்ளத்தோடு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற கனவோடு வந்திருக்கிற என் மகள் அபிராமி தனபாலுக்கு, என் அண்ணனின் மகள், அவளை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள். இவன் என் தம்பி மருத்துவர்,
மருத்துவ பணிகளுக்கு இடையிலேயே சிறப்பு மருத்துவர் அவன் அவசர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறவன். அதைவிட நான் சொன்னேன், நாடு மக்களும் ரொம்ப அவசர சிகிச்சைக்கு காத்திருக்கிறார்கள், தயவு செய்து வா என்று அவனை திருமங்கலத்திலே நிறுத்தியிருக்கிறேன். இவர்களின் வெற்றி உங்களின் வெற்றி, என் மகள் என் தம்பியின் வெற்றி அல்ல, உங்கள் வெற்றி. திமுகவுக்கு ஓட்டு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இரட்டலைக்கு ஓட்டு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். இம்முறையேனும் என்னை பெற்றவர்களே என் உடன் பிறந்தார்களாய் விவசாய சின்னத்திற்கு என் மகளுக்கும் என் தம்பிக்கும் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள், வெற்றியடையுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் மகள் அபிராமி தனபால் வெல்க, என் தம்பி முனிஸ் வெல்க, வெல்க, வெல்க. நாம் தமிழர். நன்றி, வணக்கம். போயிடாது.